அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1317 தொம்பு நீர்ப்பு அப்படின்ற ஒரு சிறுகதையும் தொன்மம் என்ற சிறுகதையும் சொல்ல போறாங்க. இந்த இரண்டு கதைகளுக்கும் ஆசிரியர் நூலாசிரியர் நரசிம். அவர் பேர் முழுத நரசிம்மமா என்னன்னு தெரியல, நரசிம் போட்டிருக்கு புத்தகத்துல. அந்த புத்தகம் பேரை சொம்பு நீர்ப்பு சிறுகதை தொகுப்பு தான். அதுல இருந்து இரண்டு கதைகள் சொல்ல போறாங்க. திருமிகு செந்தாமரை அவங்க MBA பட்டதாரி, டிப்ளமா படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவிஞரும் எழுத்தாளருமா இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நம்ம பிரேமா மேடமுக்கு அவங்க தொழிலியா இருக்காங்க. பிரேமா மேடம் பார்த்து சந்திச்சு இருக்காங்க. கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், இணையவழி நேரடி நெறியாளரா இருக்காங்க. ஒருங்கிணைப்பாளரா இருக்காங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளரா வந்தால் லட்சுமி அப்படின்ற ஒரு சிறுகதை நூல் எழுதி வெளியிட்டிருக்காங்க. ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. ஊடகவியலாளரும் இருக்காங்க. RJ-வாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமிழ் அரங்குல தொடர்ந்து பயணிக்கிறாங்க. இவங்க என்னோட முகநூல் நண்பரா இருக்காங்க. நம்ம பிரேமா மேடம் போஸ்ட் போட்டதை பார்த்து என்கிட்ட கேட்டாங்க, நம்ம குழுவை பத்தி கேட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு ஒரு நாள் நான் பேசுறேன் அப்படின்னாங்க. சரி, அவங்க என்ன பேசுவாங்கன்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட கதை சொல்ல கேட்டேன். அப்புறம் சிறுகதை நேற்றுக்கு ஒரு அருமையான சிறுகதை சிவகுமார் சார் சொன்னாரு. இன்றைக்கு வேறுபட்ட அது நேற்றுக்கு பேசுறது நமக்கு ஜெயமோகனோட சிறுகதை, எழுத்தாளர் ஜெயமோகனோட சிறுகதை. இன்றைக்கு நம்ம எழுத்தாளர் நமக்கு அறிமுகம் இல்லைனாலும் அவங்களுக்கு அறிமுகமானவர். அவங்க எழுத்தாளர்கிட்டையும் இந்த மாதிரி கதை சொல்ல போறது சொல்லியிருக்காங்க. அவரும் வரலாம், இல்லைன்னா இந்த பதிவு பார்ப்பாருன்றது தெரியும். எழுத்தாளர் பற்றியும் அவங்களை பற்றியும் செந்தாமரை பற்றியும் ஒரு அறிமுகம் அவங்களே கதை சொல்லுவாங்க. பார்ப்போம். மகிழ்ச்சி. செந்தாமரை மேடம், நீங்க ஒரு உரையாளர். தாய் தமிழுக்கும் தாய் தமிழ் போற்றும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது கனிவான வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் என்ற இந்த ஒரு இணையவழி அமைப்பின் மூலமாக ஐயா சிகாமணி ஸ்டீபன் ராஜ் அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். மேலும் இங்கு இணைப்பில் இருக்கும் அனைத்து ஆளுமைகளையும் சந்தித்ததில் மிகவும் மனமகிழ்வு கொள்கிறேன். அனைவருக்கும் எனது வணக்கத்தினை கூறிக்கொண்டு எனது கல்லூரி நண்பர்களுக்கும் எனது சிறப்பானதொரு வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். எனது அழைப்பினை ஏற்று அவர்களது பல பணிகளுக்கு இடையே இணைந்தமைக்காக மிக்க நன்றி. மேலும் எனக்கு ஒரு நாளிலேயே இந்த நிகழ்விலை பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அளித்தமைக்கும் ஐயாவிற்கு நான் நன்றியினை கூறிக்கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைத்து பெரியோர்களும் தமிழுக்காகவும் நாம் அனைவரும் உலகமெங்கும் இந்த இணையத்தின் மூலமாக இணைந்து இலக்கியம் சார்ந்து அனைவரும் இங்கே உரையாடி கொண்டிருப்பது மிக்க மகிழ்வை தருகிறது. மிக்க நன்றி ஐயா. இன்று நான் ஒரு கதை சொல்லல் என்று சொல்லலாம். அது போலத்தான் இன்று நான் என்னுடைய நிகழ்வின் பகுதியை எடுத்துக்கொண்டுள்ளேன். இன்றைக்கு நான் எடுத்துள்ள புத்தகமானது சொம்பு நீர்ப்பு. என்னை பற்றி அறிமுகம் சொல்லணுமாங்க? நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா? நீங்க மேல வேற எதனால சொல்லுங்க. எனக்கு ஒரு இந்த இணையவழி மூலமா தான் இந்த மாதிரியான இலக்கியம் மீது ஒரு ஆர்வம் வந்தது சார் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்து இல்லை, ஒரு இடைப்பட்ட காலத்துல வந்ததுதான் இலக்கியத்தின் மீது தமிழ் மீதான ஒரு ஆர்வம் அப்படின்றது. இணையவழி குழுக்கள் மூலமா மெல்ல மெல்லமா கவிதைகள் எழுதுனது, கட்டுரைகள், அதுக்கப்புறம் சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கேன். இணையவழி நிகழ்வுகள் தொகுப்பாளராகவும், கவியரங்க தலைமையாகவும், கருத்தரங்க தலைமை, பங்கேற்பாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நேரடி நிகழ்வெல்லாம் தொகுத்து வழங்கிட்டு தமிழ் சார்ந்து இலக்கியம் சார்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி என்று பல நிகழ்வுகளில் பங்கெடுத்துக் கொண்டும் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டும் இருக்கிறேன். சில பண்பலைகளில் ஆர்ஜியமாக என்று பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தமிழ் மீதான ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை மாதிரியான பெரியோர்களினுடைய நட்பு வழிகாட்டல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான். ஒரு MBA பட்டதாரி, தனியார் நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஒரு 7-8 வருடங்கள் கோவையிலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். தற்பொழுது முழு நேரமாக தமிழ் சார்ந்த பணிகளுக்கு எனது நேரத்தை ஒதுக்கி கொண்டு பணியாற்றி கொண்டுள்ளேன். இன்று நான்
எழுத்தாளர் நர்சிம் அவர்களின் புத்தகத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன். அவரது புத்தகத்தில் சொம்பு நீர்ப்பூ என்னும் புத்தகத்தில் உள்ள 2 கதைகளை பற்றி தான் பேசப் போகிறேன். அதற்கு முன்னதாக எழுத்தாளர் நர்சிம் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். எழுத்தாளர் நர்சிமின் சொந்த ஊர் மதுரை, பணி நிமித்தம் வசிப்பது சென்னையில். 2007 இருந்து சிறுகதை, நாவல், கவிதை என 3 வடிவத்திலும் பயணப்படும் வெகு சில எழுத்தாளர்களில் நர்சிம் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர். மனித உறவுகளின் எழுத்தாளர் என்று பிரபஞ்சனால் பாராட்டப்பட்டவர். அசோகமித்திரனின் ஈச்சி என்றும் பாராட்டப்பட்டவர். இவரது மதுரை கதைகள் மிகவும் பிரபலமானவை. ஐயனார் கம்மா, ஒரு வெயில் நேரம், பஹ்ருலி, கற்குளம், நிகழ்ந்தாய் முகிழ்ந்தேன், குற்றப்பொய்கை, மிளிர்மன எழில்மதி, உன்னோடான உரையாடல், பைத்திய காலம், தற்கொலைக்கு முயன்று தோற்றவன், ஒரு வெயில் நேரம், மதுரை கதைகள், அல்லப்பறை, தீக்கடல், ஐயனார் கம்மா, இன்னும் பல நூல்களை இவர் எழுதி வெளியிட்டுள்ளார். இவரது சிறுகதைகள் மற்றும் தொடர்கதைகள் ஆனந்த விகடன், கல்கி, குமுதம் போன்ற இதழ்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது போல மிகவும் ஒரு சிறந்த எழுத்தாளர் என்று இவரை சொல்லலாம். இவரது புத்தகங்கள் அனைத்துமே என்னிடம் உள்ளது. தற்பொழுது சில புத்தகங்கள் படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே கடைசியாக கடந்த ஜூலை மாதம் வெளியிட்ட புத்தகம் தான் இந்த சொம்பு நீர்ப்பூ என்னும் சிறுகதை தொகுப்பு. 9 கதைகள் அடங்கிய இந்த புத்தகத்தில் உள்ள 2 கதைகளை பற்றி தான் இன்று நான் பேசவிருக்கிறேன். சொம்பு நீர்ப்பூ. 3வது முறையாக அப்படி செய்தால் சுசி. இம்முறை இன்னும் கொஞ்சம் அருகில் குனிந்து ஆட்காட்டி விரலின் பின்பக்கத்தை குழந்தையின் மூக்கு நுனிக்கு அருகில் வைத்து பார்த்தாள். மிக மெலிதாக மூச்சுக்காற்று வந்தது. ஆனாலும் சற்று நேரம் வைத்திருந்து உறுதி செய்து கொண்டாள். அவ்வளவு அருகில் பார்க்கும் போதுதான் குழந்தையின் மார்பு மிக மெலிதாக விம்புவது தெரிந்தது. நல்ல உறக்கத்தில் இருக்கிறது குழந்தை. அவளுக்கு இப்போதெல்லாம் இப்படி அடிக்கடி தோன்றுகிறது. உறங்கும் குழந்தை ஒருவேளை இறந்து விட்டதோ என சோதித்து பார்ப்பதை ஏதோ அடுப்பில் காயும் வெந்நீர் பதத்தை விரல் விட்டு பார்ப்பது போல செய்கிறாள். காரணமே இல்லாமல் அமர்ந்த இடத்தில் இருந்து எழுந்து ஒரு 8 சமையற்கட்டிற்கு போய்விட்டு வருவது, வந்தவுடன் இப்படி தொட்டு பார்ப்பது, சலனமே இல்லாமல் குழந்தை உறங்குவதையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருப்பது என அவளுடைய செயல்பாடுகள் இயல்பிலிருந்து சற்று விலக துவங்கி இருப்பதை அவளால் உணர முடிந்தது. இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஒருவித பதற்றத்தை உணர்ந்து கொண்டு இருந்தாள். இந்த படபடப்பிற்கு காரணம் இன்றைக்கு அவளை பார்க்க வரப்போகும் செந்தில் குமாரி. அடுத்தடுத்த தெரு. வால்வாடியிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை அடுத்தடுத்து ஒட்டிக்கொண்டு அமர்ந்தே காலத்தை ஓட்டியவர்கள். மின் கம்பங்களில் இருந்து நீண்டு பாயும் மின் கம்பிகளில் அமர்ந்திருக்கும் 2 பறவைகளைப் போலத்தான் இருவரும். சதா சர்வ காலமும் இணைந்தே சுற்றுவார்கள். நீண்ட மைதானத்தின் ஒரு மூலையில் இருந்து மறு மூலைக்கு நடந்து சென்று வருவார்கள். மதிய உணவு முடித்த கையோடு தோளால் இடித்து விலகி பின்னர் தோள்களை ஒட்டிக்கொண்டு சிரித்து பேசி கடக்கும் அந்த மைதான நடையை ஒருபோதும் நடக்காமல் இருந்ததில்லை. சுசியின் வாயிலிருந்து என்னும் சத்தம் வந்தது. அனிச்சையாக எழுந்தது. சட்டென குழந்தையை பார்த்தாள். நல்ல வேளை அவளுடைய சத்தம் குழந்தையின் உறக்கத்தை கெடுக்கவில்லை. ஆனால் அவளிடம் இருந்து பெருமூச்சு லேசாக சலனம் ஏற்படுத்தியது. குழந்தையின் முகம் கொஞ்சமாய் சுருங்கி இயல்பிற்கு போனது. சுசிக்கு சிரிப்பு வந்தது. அள்ளி எடுத்து மூக்கை கடிக்க வேண்டும் போல் இருந்தது. கன்னத்தை கடிக்க வேண்டும் போலவும் இருந்தது. இப்படி நேரங்கிட்ட நேரத்தில் உறங்குமா இந்த குழந்தை என்று தோன்றியது. ஒருவேளை அம்மாவோ அத்தையோ உடன் இருந்தால் இதையெல்லாம் சொல்லியிருப்பார்கள். இப்படி யாருமே இல்லாமல் குழந்தையின் முன்னர் அமர்ந்திருப்பதை சற்று முன்னர் போல் அப்போதும் உணர்ந்தாள். அடிக்கடி இந்த தனிமையை அவள் உணர்கிறாள். வீட்டில் அத்தனை கூட்டத்திற்கு நடுவே இருந்தவள் வளர்ந்தவள். அப்போது கூட்டம் எனில் இப்போது தனிமை என்னும் கணக்கை காலம் அவளிடம் நேர் செய்து கொள்வது போல் இருந்தது. காய் என்னும் சத்தம் மிக மெலிதாக கேட்டது. 4-5 தெருக்கள் தள்ளி வந்து கொண்டிருக்கிறார் எனும் அறிவிப்பு. மணி மதியம் 1 ஆகிவிட்டதா என பார்த்தாள். நேரம் போகவே இல்லை என்று அதுவரை நினைத்தவளுக்கு சட்டென மதியம் ஆகிவிட்டது திகைப்பை தந்தது. மதியத்தின் அமைதியின் மீது கொஞ்சமாக காய்காரரின் விற்பனை சத்தம் படர துவங்கியது. குழந்தை தூங்கட்டும்,
வாசலில் போய் வாங்கி வந்து விடலாம் என பக்கவாட்டில் திரும்பி கூடை இருக்கிறதா என பார்த்தாள். கடையில் முந்தைய நாள் வாங்கியவை கொஞ்சமாய் கிடப்பதை பார்த்தாள். சுவரில் சாய்ந்து கொண்டாள். செந்தில்குமாரி வரும் நேரத்தை சொல்லவில்லை என்றாலும் எப்போது வேண்டுமானாலும் வரக்கூடும். அவளை நினைத்த மாத்திரத்தில் சுசிக்கு சிரிப்பு வந்தது. பறவை போல் எனும் சொல் அவள் தலைக்குள் சுழன்றது. அவனுக்குள் நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தன. மகிழ்ச்சிக்கும் திளைப்பிற்கும் ஏன் பறவையையே சொல்கிறார்கள் என்ற கேள்வி அவளை துரத்தியது. இவர்களிடம் எந்த பறவை வந்து சொன்னது, பறவைகளுக்கு தூக்கம் இருக்காதா, அது பறப்பது எல்லாம் மகிழ்ச்சியின் பாடலை பாடத்தானா, யார் உங்களிடம் அப்படி சொன்னது? கேள்விகள் கேள்விகள் என சுசியின் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. எப்போதும் பறவைகள் அழுவதில்லை என்ற வரி எவ்வளவு அபத்தமானது என்ற சினம் ஏற்பட்டது. ஏனோ ஒரு துக்கித்த பறவையை கண்டறிந்து இந்த உலகிற்கு அதன் துக்கத்தை சொல்ல வேண்டும் என்ற வைராகியம் பூத்தது அவளுக்குள். அப்போதேனும் இந்த உலகம் ஒரு பறவையை போல் வாழ வேண்டும் என்ற வாக்கியத்தை விட்டொழிப்பார்களா எனும் ஆத்திரம் மூண்டது. குனிந்து பார்த்தவள் ஆட்காட்டி விரலை குழந்தையின் மூக்கில் வைத்து பார்த்தாள். குழந்தை லேசாக அசைந்து கொடுக்க சட்டென கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். செந்தில்குமாரி வருவதற்குள் இந்த அறையையாவது சுத்தம் செய்து வைக்கலாம் என்று நினைத்தாள். ஒரு முறை சுற்றிலும் பார்த்தாள். பெரிதாக ஒன்றும் குப்பை இல்லை. குழந்தை துணிகள் இரவிலும் காலையிலும் மலங்கழித்த துணிகள்தான். இவளுடைய நேற்றைய உடுப்புகள், அவற்றை துவைக்க போட வேண்டும் என்று நினைத்தாள். காலையில் சாப்பிட்ட தட்டில் கை கழுவிவிட்டு சற்று நகர்ந்து அழும் குழந்தையை எடுத்து பால் கொடுத்திருந்தாள். அதனால் அந்த தட்டு அப்படியே இருந்தது. இவ்வளவுதான். எழ வேண்டும் என்று நினைத்தவள் அப்படியே குழந்தைக்கு அருகில் படுத்தாள். குழந்தையிடம் இருந்து வந்த வாசனை அவளுக்கு ஒரு புன்முறுவலை ஏற்படுத்தியது. குழந்தையை தாண்டி தெரிந்த சந்திரனின் புகைப்படம் அந்த புன்முறுவலை இன்னும் அதிகமாக்கியது. திருமணம் எல்லாம் மிக கேவலமான ஒன்று, அசிங்கம். ஆண் பெண் இருவரும் ஒன்றாக ஒட்டு துணி இல்லாமல் படுக்க குடும்பமே ஏற்பாடு செய்யும் வினோதம் என்றெல்லாம் செந்தில்குமாரியிடம் கோபமும் கிண்டலுமாக பேசிக் கொண்டிருந்த சுசி அதை தன் தந்தையிடமே சொல்வாள் என்று அவளே நினைத்து கூட பார்த்ததில்லை. எங்கே ஓங்கி அரைந்துவிடப் போகிறார் என வீட்டினர் நினைக்க, அரைந்தாலும் பரவாயில்லை என அவர் முன் நின்றதை நினைக்கும் போதெல்லாம் சிரித்துக் கொள்வாள். சுசி ஒரு அறை விட்டிருந்தார் எனில் இப்போது வரை தன் அத்தையை போல் தனக்கும் காது கேட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் என தோன்றியது. ஆனால் அன்று அவளுடைய அப்பா தலையை ஆட்டிக்கொண்டே உள்ளே நின்ற அம்மாவை பார்த்துவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் போய்விட்டது இன்று வரை அவளுக்கு வியப்புதான். செந்தில்குமாரி நம்பாமல் சுசியின் கண்ணம் முதுகு என தேடி பார்த்தால் அப்பாவின் கைத்தடத்தை. நம் கருத்தை நேரடியாக தெளிவாக சொன்னால் போதும் என்றெல்லாம் செந்தில்குமாரியிடம் அன்றைய நாளின் வாக்குவாதத்தை பற்றி சொன்ன அதே சுசிதான் சந்திரனின் புகைப்படம் என தன் தந்தை காட்டிய நொடியில் சரி என்று சொல்லிவிட்டிருந்தாள். ஏதோ ஒரு காரணத்திற்காக எங்கோ எத்திசையோ நோக்கி பறந்து கொண்டிருக்கும் ஒரு பறவை சட்டென கீழ் நோக்கி தாழ்ந்து இறங்கி நீர்நிலையில் நங்கூரமிட்டு பருகிவிட்டு மேலேறி தன் திசை நோக்கி போவது போல் இருந்தது அவளின் அந்த செயல். புகைப்படம் பார்த்த நொடியில் அவளுக்குள் திருமணம் நடந்தேறி இருந்தது என்று செந்தில்குமாரியிடம் சொல்லும் பொழுது அதிகாலை மரத்திலிருந்து அத்தனை பறவைகளும் ஒரு சேர எழுந்து கிளர்ந்து பறந்து போவது போல் தென்பட்டது இருவருக்கும். செந்தில்குமாரியின் மேலிற்ற வயிறை தொட்டு தடவிக்கொண்டே தனக்கும் அது போல் இப்படி ஆகும் என்றதும் செந்தில்குமாரி அவளை கட்டிக்கொண்டாள். அதன் பிறகு இன்று வரை தனக்கு கீழே செந்தில்குமாரியை சந்திக்கும் வாய்ப்பை அந்த வானம் வழங்கவே இல்லை. இவளுடைய திருமணத்தின் போது அவள் பிரசவம் கண்டிருந்தாள். தீட்டு என்றார்கள். சுசி முதல் முறை அழுதாள். பின்னர் சுசி இரண்டாம் முறை பெருங்குரல் எடுத்து அழுது அரற்றிய வைபவத்திற்கு செந்தில்குமாரி வரக்கூடாது என சடங்கும் சம்பிரதாயமும் சொல்லிவிட்டது. அவள் இரண்டாவது முறையாக கர்ப்பமாக இருந்த காரணத்தினால் சாவு வீட்டிற்கு போகக்கூடாது என்றார்கள். சுசியின் அழுகையை, சந்திரனை இழந்த நாளில் சுசியின் கோலத்தை பார்க்க முடியாமல் போனது செந்தில்குமாரிக்கு.
ஒரு காட்சியில் இருந்து இன்னொரு காட்சிக்கு தாவும் பொழுது இடைவெளி விடும் பெருமூச்சுக்கான கணங்கள் கூட சுசிக்கு வாய்க்கவில்லை. எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டது போல் தோன்றியது. ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவி போய் அமரும் பறவையை நிறுத்தி மரம் மாறியதற்கான காரணத்தை கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அதே கிளை, அதே பசுமை, அதே கனி. கொஞ்ச நேரத்திற்குள் ஏன் வட்டம் அடித்துக் கொண்டு போய் எதிர் மரத்தில் அமர்கிறது? ரெக்கை இருக்கும் ஒரே காரணத்தில் தானா? குழந்தை சினுங்கியது. தட்டி கொடுத்தாள். தன்னால் இப்படி இவ்வளவு மென்மையாக குழந்தைக்கு தட்டி கொடுத்து தூங்க வைக்கவும் இயலும் என்று ஒரு நாளும் அவள் நினைத்து பார்த்தது இல்லை. குழந்தையை தடவி கொண்டு படுத்திருந்தாள். தம்பி எடுத்துக்கொண்டு வந்த தூக்கி பார்க்க சொன்ன பறவையின் உடல்தான் நினைவுக்கு வந்தது. பஞ்சு பொதி போல் இருந்தது. உள்ளங்கையை விரித்து பறவையை அதில் இருத்தி கையை மடிக்கையில் பொசுக்கெனும் உணர்வு எழுந்தது. இறந்து போன பறவை என்பதால் அப்படி இருக்கிறது என்றும், உயிருள்ள பறவையை இப்படி கையில் வைத்து பார்ப்பது கடினம் என்றும் சொல்லிக்கொண்டே ஓடினான். உயிருள்ள பறவையை உள்ளங்கையில் தொட்டு தடவும் உணர்வை தன்னுள் வரவழைத்துக் கொண்டாள் சுசி. உள்ளங்கையை விரித்து பார்த்து முகர்ந்தாள். பாலுடன் அழுக்கு கலந்த கலவையான வாடை கைகளில் அப்பிக் கொண்டிருந்தது. தூங்கியது போதும் என்பது போல குழந்தையின் கன்னத்தை லேசாக வருடினாள். குழந்தை அசைவற்று உறங்கிக் கொண்டிருந்தது. காய் விற்பவரின் குரல் இப்போது சத்தமாக கேட்டது. அந்த சத்தம் அவளுக்காகத்தான். அவள் வீட்டின் முன் நின்றுதான் இன்னும் 4 முறை கத்தி உறுதி செய்து கொண்டு போய்விடுவார். கத்தட்டும், அப்படி ஏனும் குழந்தை எழுந்து கொள்கிறதா என பார்த்தாள். எழுந்தவுடன் பால் கொடுத்துவிட்டு கொஞ்சம் விளையாடிவிட்டு குளிக்க வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும். செந்தில் குமாரி வந்து விடுவாள். காய்கறிக்காரரின் சத்தம் வெகு குறைவாக கேட்டு தேய்ந்து கொண்டிருந்தது. அதுவும் நல்லதுதான். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என அப்படியே அருகில் படுத்திருந்தாள். காலை சற்று மாற்றி மடக்கி நீட்ட வேண்டும் போல் இருந்தது. செய்தாள். அவள் காலடியில் இருந்த சொம்பு அரை வட்டம் அடித்து உருள துவங்க பட்டன எழுந்து சத்தம் எழாதவாறு அந்த சொம்பை பிடித்து நிறுத்தி எடுத்தவள் அதை தலைமாட்டிற்கு வைத்துக் கொண்டாள். கழுத்திற்கு சுகமாக இருந்தது. வெள்ளையம்மா கிழவியின் முகம் வழக்கம் போல அந்த சொம்பிலிருந்து எழுந்து வந்தது. அந்த சொம்புதான் அவள் மானங்காத்த சொம்பு என கிழவி இவளிடம் சொல்லுவாள். கிழவியின் கணவர் தன் தாத்தன் விபத்தில் இறந்து போய்விட சின்னஞ்சிறிது வயது வெள்ளையம்மாள் அழக்கூட தெரியாமல் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தாளாம். அவளுடைய பாட்டி ஏதேதோ சோதித்து பார்த்து அந்த சொம்பில் நீரை நிறைத்து அதை பிணம் கிடக்கும் வீட்டின் வெளியே வந்து நின்று கூட்டத்தின் முன் வைத்து 1, 2, 3 என பூக்களை அந்த சொம்பு நீரில் மிதக்க விட்டாளாம். கூட்டம் ஓவென அரற்றி தங்கள் பரிதாபத்தை தெரிவித்ததாம். அதாவது அவன் இருக்கும் போது இவள் 3 மாத கர்ப்பம். அதனால் அவள் குழந்தை பெறும் பொழுது எவன் அப்பன் எனும் கேள்வியை கேட்டுவிடாதீர்கள் என்ற அறிவிப்பாம். சொம்பு கழுத்தை அழுத்தியது சுசிக்கு. எடுத்து குழந்தைக்கும் அவளுக்கும் இடையில் வைத்துக் கொண்டாள். அந்த சொம்பை மெதுவாக நகர்த்தி குழந்தையை இடித்தாள். குழந்தை சுணங்கி நேரானது. சிரித்தாள். மீண்டும் அந்த விளையாட்டை தொடர்ந்தாள். குழந்தை கை கால்களை அசைத்து முறுக்கியது. கொஞ்சமாய் எழுந்து நன்றாக முகத்தை பார்த்தாள். பின்னர் கொஞ்சமாக விலகி நிமிர்ந்து நன்றாக கால்களை அகட்டி நீட்டி படுத்துக் கொண்டாள். சுகமாக இருந்தது. மின் விசிறி சன்னமாக சுழன்று கொண்டிருந்தது. ஒரு வெயில் பொழுதில் மின் விசிறியின் ரெக்கையில் குருவி ஒன்று அமர்ந்திருக்க, பாவம் அது தூங்குகிறது என மின்விசிறியின் சுவிட்ச் அருகில் நின்றிருந்தாள். யாரையும் மின்விசிறி போட விடவில்லை அன்று மதியம். ஏன் இப்படி வியர்க்கிறது என்று அப்பா சத்தம் போட்டுக்கொண்டே வந்த நொடியில் குருவி விருட்டென்று பறந்து போனது. அப்பாவின் மீது அன்று முழுவதும் கோபத்தை காட்டினாள். மின் விசிறியின் சுழற்சியை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் உறக்கம் தழுவ துவங்கியது. செந்தில் குமாரி இன்று வராமல் நாளை வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. கண்களை மூடிய பிறகும் மின் விசிறியின் சுழற்சி சன்னமாக தெரிந்தது. தூங்கலாம் என்று 2 கைகளையும் வயிற்றின் மீது வைத்து இதமாக அழுத்திக் கொண்ட நொடியில்
குழந்தை அழத் தொடங்கியது என்று இந்த கதையினை முடித்திருப்பார் நரசிம்ம அவர்கள். இந்த கதையின் தலைப்பை தான் சொல்லுங்க. இருங்க, முதல்ல ஒரு கைத்தட்டலாம். கதையோட கருன்னு பாத்தீங்கன்னா சின்னதுதான். ஆனா வந்து அவரோட கற்பனை வந்து அந்த முழுவதும் அந்த ஊர்ல இருந்து, காய்கறிகள் இருந்து, வீடுல இருந்து, குழந்தைகள் இருந்து எல்லாத்தையும் சொல்லுது. அருமை. யாருன்னா ஒருத்தர் ஒரு சின்ன பின்னோட்டம் கொடுக்கலாம். அமுதா மேடம் எதனா சொல்றீங்களா? அமுதா மேடம் கதை இல்ல மைக் ஆன். கதை ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த பறவைகள் சிறகுகள் இருக்கிறதுனால அது வந்து பறந்து போதா, பறவைகள் அழவில்லை என்று யார் சொன்னார்கள்? அந்த மாதிரி அந்த கற்பனை எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. நீங்க கதை படிச்ச அந்த அழகு ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பு. ரொம்ப அழகா இருந்தது. அப்படியே உள்ளத்தை அப்படியே கவர்ந்து இழுக்கிற காந்தம் மாதிரி உங்களோட குரலும் உங்களோட அந்த கதையும், அந்த கதையில சொல்லக்கூடிய அந்த கருத்துகளும் ரொம்ப அழகா இருந்தது. சிலதை சொல்ல யோசிக்க கூடியதை கூட அவர் போற போக்குல அவர் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது அந்த கதை. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த சொம்பு பூ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதை கதையில வைக்கும்போது எல்லாருக்கும் அது வந்து தெரியறது. எப்படி வந்து ஒரு இறந்த போன பிறகு ஒரு பெண் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறாள் அப்படின்னா அந்த பெண்ணு மேல தப்பு வந்துடக்கூடாது, அந்த குழந்தை மேல தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல இந்த சமுதாயம் எவ்வளவு அக்கறையா இருந்திருக்கு, பெற்றோர்கள் எவ்வளவு அக்கறையா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதையெல்லாம் அந்த கதை ரொம்ப அழகா சொல்லுது. இந்த பறவைகள், அந்த பூக்கள், அந்த தூங்குற குழந்தை, அந்த சொம்போட அந்த இதம் கழுத்துல வச்சிருக்கிறது, அந்த தோழியினுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அழகா இருந்ததுமா. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துகள். தொடர்ந்து சொல்லுங்க, கேட்கலாம் நம்ம. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது ஒரு பெரிய விஷயத்த ஒரு சாதாரண சின்ன செய்தியில சொல்லி முடிக்கிறாரு. பேசுவோம். நீங்க அடுத்த கதைக்கு போயிடுங்க. மிக்க நன்றி அமுதாமா. ரொம்ப அழகா கதையினுடைய அந்த மைய கருத்தை அழகா புரிஞ்சுட்டு அழகா அவர் எழுத்தாளர் மாதிரி நீங்களும் போற போக்குல அழகா சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சி. நீங்க ஆரம்பிங்க அடுத்த கதை. அடுத்த கதையின் தலைப்பு தொன்மம். கருப்பண்ணசாமி கோயிலை செப்பனிடுகிறார்கள் என்ற செய்தியோடு வந்திருந்தான் செந்தில். என்ன செந்தி, விடிச்சு முடியாம வந்திருக்க, பெரிய லீவு வீணாகிற கூடாதுன்னா? அவனுக்கும் ஒரு டம்ளர் காப்பியை கொடுத்து கொண்டே அக்கா கேட்க, நான் அவனிடம் சொல்லாதே என கண்ணை காட்டினேன். சும்மாதான்கா. அக்கா எங்களை விட்டு தள்ளி போகும் வரை ஆவலை அடக்கி கொண்டிருந்தேன். என்னடா சொல்ற, உள்ள யாரும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்களேடா? ஆர்வத்திலும் பயத்திலும் பிசுபிசுப்பாக செந்திலிடம். நீ போய் தெருவுக்குள்ள நில்லு, நான் சைக்கிள் எடுத்துட்டு வரேன். அவனுக்குள்ளும் ஆர்வம் தொற்றிக் கொண்டது என்பது அவன் தலையாட்டலிலும் மடமடவென எழுந்து போவதிலும் தெரிந்தது. திண்ணையில் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் அப்பாவிடம் இருந்து இவன் தப்ப வேண்டும். நோண்டி நோண்டி கேட்பார், இவனுக்கு சாமர்த்தியம் போதாது. நான் இப்படி பயப்பட காரணம், இந்த விஷயம் தெரிந்தால் அங்கு வேடிக்கை பார்க்க போய் விடுவேன் என வெளியே போக விடமாட்டார்கள். ஒரு வழியாக செந்தில் வெளியேறி தெருமுனைக்கு போய்விட்டான். நான் மிக இயல்பாக இருப்பது போல் மெதுவாக அவரை கடந்து, எங்கடா காலங்காத்தால? கடக்கும் முன்னவர் கேட்டவர், மேட்சா இன்னைக்கு என கேட்க, நல்ல வேளையாக ஆம் என்று சொல்லி அவருக்கு பக்கவாட்டில் சாய்த்திருந்த மட்டையை எடுத்துக்கொண்டு சைக்கிளை எடுத்து ஒரே டக்கில் ஏறி 2 அழுத்தில் தெருமுனையை அடைந்து விட்டேன். அங்கு செந்திலை சுற்றி ஆட்கள் எல்லோரும் அதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். எங்க ஒரு உள்ளூர்காரனை காட்டிரு, தான் தண்டி மீசைய ஒரு பக்கம் சரிச்சிடுறேன். முருகேசன் வழக்கம் போல ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார். எதிர்காற்று சைக்கிளை முக்க வைத்தது. ஏறி அழுத்தி வயல்களை கடக்கும் போது பக்கவாட்டில் தெரிய துவங்கியது கருப்பண்ணசாமி கோயிலின் சிதைந்த கோபுரமும் சிவப்பும் வெள்ளையுமாய் சாயம் போன வெளிச்சுவரும். கோயிலுக்கு அப்பால் பெரும் பொட்டல்,
ஆம், அந்த இடத்தின் பெயரே பெரும்பொட்டல்தான். அங்குதான் நாங்கள் விளையாடுவோம். கிரிக்கெட்டோ கபடியோ. பொட்டலின் ஒரே நிழல் கோயிலின் பக்கவாட்டு சுவர்தான். சிதிலமடைந்த சுவர் என்பதால் இடுப்பு அளவே இருந்தாலும் அமர்வதோ ஏறி தாண்டுவதோ ஆபத்து. இடிந்துவிடும் என நடுவில் இருக்கும் பெரிய விரிசல்கள் வழியாக உள்ளே சென்று கோயிலுக்கு நேர் எதிரே இருக்கும் கிணற்று நீரில் முகம் கழுவி நீர் அருந்துவோம். ஆனால் மிக மிக கவனமாக கோயில் கதவின் வழியாக உள்ளே ஒருபோதும் பார்க்க மாட்டோம். ஆனால் மிக மிக கவனமாக கோயில் கதவின் வழியாக உள்ளே ஒருபோதும் பார்க்க மாட்டோம். பார்த்தால் கருப்பு அடித்துவிடும் எனும் கதையை நாங்கள் முழுமையாக நம்பினோம். உள்ளே மிகப்பெரிய சிலை கையில் வாளோடு இருக்குமாம். இப்போது அந்த சிலை பாதியாக உடைப்பட்டு சிதைந்த நிலையில் இருந்தாலும் கையில் இருக்கும் வாள் மட்டும் அப்படியே இருக்கிறது என்றும், ஒவ்வொரு முறையும் அந்த வாளின் கோணம் மாறிக்கொண்டே இருப்பதாகவும் சொல்லி உள்ளே போவதற்கு பயந்து 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு மூடி வைத்து விட்டார்களாம். கோயில் என்று சொல்லப்படும் இடம் என்னவோ மிக மிக சிறிய அளவில் தான் இருக்கும். உள்ளே கருப்பண்ணசாமி இருப்பதாக சொல்லப்படும் இடம் பூட்டப்பட்ட மரக்கதவு, அதிலிருந்து 4-5 அடி மேலே பாதி நிலையில் இருக்கும் சிதைந்த கோபுரம், சுற்றிலும் மணற்பரப்பு, எதிரே கிணறு, உடைந்த விரிசல்கள் கண்ட சுற்றுச்சுவர், இவ்வளவுதான். எப்படியும் நாங்கள் அடித்த பந்துகளே 50-100 இருக்கும். ஹோட்டலில் ஆடியவர்கள் தொலைத்த அத்தனையும் அங்குதான் கிடக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் இப்போது புதிதாக ஊருக்குள் வந்திருக்கும் அதிகாரி எந்த விதமான பயமும் இன்றி உள்ளூர் ஆட்களிடம் எதையும் கேட்காமல் தன்னுடைய கடமையில் ஒன்றாக இந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார் என்பதைத்தான் சற்று முன்னர் முருகேசன் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார். செந்தில் சைக்கிளின் பின்னால் இருந்து தாவி இறங்கி சாலையில் சரிந்து ஓடும் பாதையில் நடக்க தொடங்கி இருந்தான் கோயிலை நோக்கி. அவனுக்கு பின்னால் சைக்கிளை உருட்டி கொண்டே போனேன். அவ்வளவு நேரம் இருந்த உற்சாகம் மெல்ல பதற்றமாக மாறிக்கொண்டிருந்ததை சைக்கிள் உருட்டும் போது கால்கள் பின்னுவதில் உணர்ந்தேன். காலை என்பதால் அவ்வளவாக வேடிக்கை பார்க்கும் கூட்டம் இல்லை. உள்ளூர் மக்கள் அவ்வளவாக தென்படவில்லை. சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு நானும் செந்திலும் கோயிலின் முன்பக்கமாக போய் நின்றோம். இதற்கு முன்னர் ஒருமுறை 8ஆம் வகுப்பு படிக்கும் போது இந்த கதவை பார்த்திருக்கிறேன். முகத்தை கழுவி கொண்டு திரும்பும் போது பந்து நழுவி கோயில் பக்கமாக போன போது என்னையும் மீறி அந்த கதவை பார்த்தேன். இதோ 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பார்க்கிறேன். எங்களுக்கு முன்னர் 10க்கும் மேற்பட்ட வேலையாட்கள், அதில் 4 பெண்கள். பெண்கள் சேலையின் மேல் ஆம்பளை சட்டை அணிந்து வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். எங்கு சிமெண்ட் கலவை, மணல் மூடைகளை அடுக்க வேண்டும், முதலில் சுற்றுச்சுவரை இடிக்க வேண்டும் போன்ற கட்டளைகளை அதிகாரி கொடுத்து கொண்டிருந்தார். நான் செந்திலின் தோள் மீது கை வைக்க அவன் என்னை பார்த்து, போயிருவோமாடா என்றார். அட இருடா, கதவை எப்படியும் உடைச்சுதான் திறப்பாங்க, உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவோம். நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எங்களை கடந்த ஒரு வேலை ஆளிடம், என்னே உள்ள பந்துக நிறைய கிடக்கும், எடுத்து தருவீங்களா என்றேன். அவர் ஒன்றும் சொல்லாமல் ஆலப்பாறை என்னும் பொருளில் கையை நீட்டிவிட்டு போனார். இல்லடா, நீ வர்றதுக்கு முன்னாடி முருகேசனனே சொல்லிட்டு இருந்தாரு, உள்ள சிலைக்கு பின்னாடி இருக்கிற இருட்டையோ சிலையவோ எட்டி பார்த்தவன் எவனும் அதுக்கப்புறம் என்ன ஆனானே தெரியாம போயிருவான்னு பேசியிருக்காருடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்ப்போம் என நான் செந்திலுக்கு பதில் சொல்லும் முன்னரே அந்த பெருங்குரல் என்னை திடுக்கிட்டு திரும்பி பார்க்க வைத்தது. அப்பா. அதுவரை இல்லாத பயம் இப்போது மொத்தமாக கவ்வ என்ன ஏதென்று புரியாமல் அவரிடம் ஓட, ஏண்டா எங்க போறேன்னு சொல்லிட்டு எங்க வந்து நிக்கிற? ஒன்றும் சொல்லாமல் வண்டியில் ஏறிக்கொள்ள அரை நொடியில் அந்த இடம் கண்ணில் இருந்து மறையும் வேகத்தில் கடந்தார். மாலை திண்ணையில் சைக்கிள் நிறுத்தப்பட்ட இடத்தில் சகதியும் மணலும் அப்பி இருந்தன. செந்தில் வந்து நிறுத்திவிட்டு போயிருப்பான் போல. அப்பா திட்டிக் கொண்டே வந்ததால் வீட்டிற்குள் வந்ததும் அக்காவுடன் ரைஸ் மில்லிற்கு போய்விட்டேன். அந்த மிளகாய் பொடி வாசனை ஒரு பக்கம், சல்லடியின் தடதடப்பில் தவிடு ஒரு பக்கம் சூடாக கொட்டுவது என பொழுது போயிருந்தது எனக்கு. சைக்கிளை பார்த்ததும் தான் கோயில் நினைப்பே வந்தது. ரைஸ் மில்லிற்கு போகும்போது அக்கா,
உள்ள இருட்டா கிடக்கும்டா, ஒரே வவ்வாலா தொங்குமா, பாம்பு கொத்திருமாம் என்று சொன்னதோடு அப்பேச்சு முடிந்திருந்தது. கை கால்களை கழுவி முகத்தை துடைத்துக் கொண்டு செந்திலை பார்க்க போனேன். அவன் உன்னைய பார்க்கணும் தானே காலையிலேயே போனான், இருட்டுக்கிட்டு வருது. செந்திலின் அம்மா இழுக்கவும், நான் ரைஸ் மில்லுக்கு போயிருந்தேன், அதான் சைக்கிளை வச்சுட்டு மந்தைக்கு போயிருப்பான் போல என சொல்லிவிட்டு கிளம்பினேன். செந்தில் அம்மா என் பின்னாலேயே வந்து வாசலில் நிற்க, அவரிடம் மந்தைக்கு என்று சொல்லிவிட்டதால் மந்தையை நோக்கி நடப்பது போல் பாசாங்கு செய்து எதையோ மறந்து விட்டது போல் திரும்பி என் வீட்டை நோக்கி ஓடினேன். விலங்கிடம் இருந்து தப்பிக்க தன் குகை நோக்கி ஓடும் வேட்டை சமூகத்தின் ஆள் என தனவதி டீச்சர் கரும்பலகில் வரைந்த சித்திரம் போல் இருந்தது என் ஓட்டம். விலங்கிடம் இருந்து தப்பிக்க தன் குகை நோக்கி ஓடும் வேட்டை சமூகத்தின் ஆள் என தனவதி டீச்சர் கரும்பலகில் வரைந்த சித்திரம் போல் இருந்தது என் ஓட்டம். எனக்காகவே காத்திருப்பது போல வாசலில் நின்றிருந்தார் அப்பா. ஏண்டா கொக்குக்கு உன்னை மதிங்கிற மாதிரி காலையில நான் வந்து கூப்பிடும் போது, இல்லப்பா நான் சைக்கிள்ல வந்தேன்னு சொல்லணுமா இல்லையா? நம்ம வீட்டு சைக்கிளாம்னு அந்த முருகேசன் வந்து கொடுத்துட்டு போனான். திடுக்கென்றது. எனில் சைக்கிளை செந்தில் கொண்டு வரவில்லை. அதுவரையில் கொஞ்ச நஞ்சமாக இருந்த பயமும் ஏதோ ஓர் இனம் புரியாத அழுத்தமும் அழுகையுமாக வெடிக்க காத்திருந்தது. அப்பா முன்னல் அதை காட்டிக்கொள்ளாமல் சைக்கிளை எடுத்து மந்தைக்கு என சொல்லி அழுத்தினேன். முருகேசன் அண்ணன் வழக்கமாக எங்கெல்லாம் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருப்பாரோ அங்கெல்லாம் போய் பார்த்தேன். வழக்கமாக இருக்கும் கூட்டம் கூட மந்தையில் தட்டுப்படவில்லை. நேராக பஞ்சாயத்து ஆபீஸ் போய் அதிகாரியிடம் கேட்கலாமா? காலையில் செந்தில் அவர் அருகில்தான் நின்றிருந்தான் என நினைக்கும் போதே அழுகை வந்தது. பாவம் அவன், ஒருவேளை உள்ளே பார்த்து தொலைத்து விட்டானோ? சார் கோயில்ல இருக்காருயா, என்ன விவரம்? அப்பா எதுவும் சொன்னாரா என வேலு சார் ஏதோ கேட்டுக்கொண்டே போக சைக்கிளை நோக்கி அழுத்தினேன். அந்தி சாய்ந்து இருட்டத் தொடங்கி இருந்தது. பெரும் பொட்டலுக்கு முன்னர் மினுக் மினுக் என வெளிச்சம். ஒருவேளை செந்தில் கதவுக்கு அப்பால் பார்த்து விட்டானோ? இனி அவனை காணவே முடியாதோ? சைக்கிளை பாதையிலேயே போட்டு கோயில் அருகே ஓடினேன். உள்ளே கதவை அறுத்து சாய்த்து வைத்திருக்க வேலை நடந்து கொண்டிருந்தது. கருப்பண்ணசாமி சிலையின் கையில் இருந்த வாளில் ஒரு கையை வைத்து மறு கையால் எமர்ஜென்சி விளக்கை ஏந்தி வேலை பார்ப்பவர்களுக்கு ஏதுவாக வெளிச்சம் காட்டிக் கொண்டிருந்தான் செந்தில். நான் அழும் நிலையில் இருந்ததை பார்த்தவன் சிரித்துக் கொண்டே, சைக்கிளை கொடுத்து விட்டனேடா என்றவன் யாருக்கும் தெரியாமல் சைகையால் சிறிய பைகளில் பந்துகளை கட்டி வைத்திருப்பதை காட்டினான். அவனுக்கு அருகே ஓடிப்போய் பின்னால் இருந்து கட்டி கொண்டேன். அவன் கையில் இருந்த வெளிச்சக்கத்தை என் மீது ஒரு முறை பட்டு மீண்டும் உள்நோக்கி பாய்ந்தது. அவன் கையில் இருந்த வெளிச்சக்கத்தை என் மீது ஒரு முறை பட்டு மீண்டும் உள்நோக்கி பாய்ந்தது என்று கதையை நிறைவு செய்திருப்பார். தொன்மம் கதையின் தலைப்பு. அதாவது எழுத்தாளர் வந்து எழுத்தாளர் பறவை விலங்கு எல்லாம் கூப்பிட்டு வர்றாருன்னு பார்த்தா கதை சொல்றவங்க கூட பூனையை கூப்பிட்டு வராங்க. ஸ்கிரீன்ல வேற காட்டுறாங்க. அதுதான் அருமை அருமை. இது நல்லா இருந்தது, இந்த விளையாட்டு நல்லா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல, அதாவது அந்த கதை சொல்லும் பாணி இருக்கு இல்லையா, அப்தா மேடம் சொன்ன மாதிரி அந்த நம்ம ரேடியோல எல்லாம் கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க ஆர்ஜேன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த 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 அழகா ஒரு நீரோட போல போயிட்டே இருக்கிற மாதிரி கதை சொல்றது வந்து இது ஒரு ஸ்டைல் இருக்கு. எங்க தளத்துல பலர் கதை சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு தனித்துவமா, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, கேட்க மகிழ்ச்சியா இருக்குது. சிவக்கனி அன்மியூட் பண்ணுங்க. நீங்க ஒரு தனித்துவமா சொல்லியிருக்கீங்க, அது ரொம்ப கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ எங்களோட தளத்துல சொன்னவங்க சொல்றதை விட உங்களது ஒரு வித்தியாசமும் வருது. எல்லாமே ஒரு ஒரு கோணமா இருக்கு, பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் அழகா இருக்கு.
ஆத்தர் இயற்கையை நல்லா நினைச்சு, ஆசிரியர் வந்து இயற்கையை ரொம்ப ரசிச்சிருக்காரு. சின்ன சம்பவத்தை எடுத்துட்டு அந்த சம்பவத்துக்குரிய இடத்தை எப்படியெல்லாம் விளக்க முடியுமோ அப்படி விளக்குறாரு. இந்த பயம் உணர்வுகளை கொடுக்குறாரு. அந்த அந்த உணர்வுகளோட பல செய்திகளையும் சொல்றாரு. பயம் இனம் புரியாத அழுத்தம், அதையும் சொல்றாரு. சைக்கிள்ல ஏறும்போது அந்த அந்த மிதிவண்டி அப்படி ரெண்டு ரெண்டு மிதிச்சு ஏறினாரு அப்படின்ற அந்த அந்த ஒரு ஒவ்வொரு காட்சியை பத்தி சொல்லும் பொழுதும் அந்த காட்சிக்குரிய தன்மை எப்படி இருக்கு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. பேசுவோம். நிறைய அலச வேண்டியது இருக்கு. மகிழ்ச்சி.